இப்போ நம்ம பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் இன்னைக்கு பார்க்குற பாடம் வந்து ஸ்பைனல் கார்டு. இந்த பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு இன்று 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது. இந்த பாடத்தில் வந்து ஸ்பைனல் கார்டு இன்னைக்கு பார்த்தோம்னா ஸ்பைனல் கார்டு வந்து மோர் இம்பார்ட்டன்ட். அந்த நம்ம முதுகில் இருக்கிற முதுகு தண்டுவடமானது ஃப்ளெக்சிபிள் உடையது. நம்ம குட்டிக்காரன் அடிப்பாங்க, மேலேருந்து குதிப்பாங்க, அப்படியே வளையக்கூடிய தன்மை உடையது. அது ஃப்ளெக்சிபிளாக எப்போதும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நடக்கிறதுனால மூவ்மெண்ட் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிங் ஒர்க்கு, அதே மாதிரி நிறைய வந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதுனால 3 hours 4 hours 5 hours 6 hours அப்படியே உட்காந்துடுறாங்க. இப்போ மூவ்மெண்ட் எனர்ஜி இல்லாததுனால ஸ்பைனல் கார்டு நாளடைவில் பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்பட்டு அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அதனால இந்த மூவ்மெண்ட் எனர்ஜி நம்ம உடலுக்கு வந்து தேவை. இப்போ இந்த ஸ்பைனல் கார்டுடைய பாதிப்புகள் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமல். ரெண்டாவது வந்து மிடில் பேக் பெயின். ஃபோர்த்து வந்து லோவர் பேக் பெயின். லோவர் பேக் பெயினில் வர்றது தான் டிஸ்க் கொலாப்ஸு, டிஸ்க் பல்ஜிங்கு, நெர்வ்ஸ் கம்ப்ரெஷன், சயாட்டிகா பெயின் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அந்த எலும்புகள் வந்து ஸ்பைனல் கார்டு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பெரும்பாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். இந்த ஸ்பைனல் கார்டில் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள், நெர்வ் சிஸ்டம் நிறைய ஸ்பைனல் கார்டில் வந்து அது கனெக்டட் பிரிஞ்சு எல்லா பார்ட்டுக்கும் போகுது. அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் அப்போ ஸ்பைனல் கார்டில் வந்து எல்லா பார்ட்டுக்கும் பிரிஞ்சு போகுது. ஆக ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி நம்ம உடலில். அதனுடைய கனெக்டட் பாயிண்ட் காலில் பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த இந்த நேகக்கண் இருக்கு பாருங்க, தம்பிங்கல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல இருக்கக்கூடியது மீடியல் மேலியோலஸ் சொல்லக்கூடிய எலும்பு, இதனுடைய சென்ட்ரு பகுதி. ஆக இதுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நம்ம ஸ்பைனல் கார்டு வருது. யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவங்களுடைய பகுதியில் காலில் இந்த பகுதியில் வர்றது. அப்போ இந்த பகுதியை வந்து 5 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். முதல்ல சொல்லியிருக்கோம், கையில் வந்து யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவங்க 3 விரலை அப்படி எடுத்து அது மாதிரி இதில் வைக்கணும். இப்போ 3 ஃபிங்கர் இப்படி வச்சுட்டோம்னா இது கவர் ஆகக்கூடிய பகுதி தான் சர்வைக்கல். இது பகுதி சர்வைக்கல். இந்த சர்வைக்கல் T1, T2, T3, T4, T5, T6, T7 அப்படின்னு வந்துடும். இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் அதிகமாக பாதிக்கப்படுது. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது இந்த பகுதி. காலேஜில் படிக்கிறவங்க, இன்ஜினியர் படிக்கிறவங்க, அந்த சிஸ்டத்தில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த கழுத்து பகுதி வந்து அதிகமாக இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போ ஸ்டிப் நெக் அப்படின்னு சொல்கிறது, கழுத்து ஸ்டிப்பாக எடுத்து திருப்ப முடியலன்னு வருவாங்க. அது இல்லைன்னா கம்ப்ரெஷன், கழுத்துலேருந்து தலைக்கு போகக்கூடிய நெர்வ்ஸ் வந்து அழுத்த நிலை ஏற்படுறதுனால தூக்கம் இருக்காது, ஸ்லீப்பு சரியாக இருக்காது, மென்டல் டிசார்டர் ஏற்படும், மன அழுத்தம் அதிகமாகும். அதே மாதிரி தலைவலி, எப்போதுமே தலைவலி இருந்துகிட்டு இருக்கும், அதுபோல் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும். அதே மாதிரி கம்ப்ரெஷன், தலைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் கழுத்து பகுதியில் அழுத்தங்க கம்ப்ரெஷன் ஏற்படுறதுனால தலைப்பகுதிகளுக்கு சீரான பிளட் சப்ளை போகாது. அதனால வந்து நிறைய சோமனி ப்ராப்ளம் நிறைய ஏற்படும். அப்போ தலையில் என்ன இருக்குது, முக்கியமான உறுப்பான பிரெயின், சிறுமூளை, பெருமூளை, முகுளம், தண்டுவடம் எல்லாமே தலையில் உள்ளது. அப்போ தலைப்பகுதிகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகலன்னா பிரெயின் பாதிக்கப்பட்டு உடல் வந்து செயலிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு இதில் இருக்கும்போது வெற்றிகோ, தலை சுத்தல் வரும், காது கேட்காத திறனை ஏற்படுத்தும், கண் பார்வை மங்கல் ஏற்படும். இப்படி பல்வேறு பாதிப்புகளை இந்த சர்வைகளில் ஏற்படுத்தும். அதனால எப்போதும் கழுத்துக்கு மூவ்மெண்ட் எனர்ஜி எக்ஸசைஸ் தேவை, தொடர்ந்து பண்ணணும். அதே மாதிரி இந்த நம்மள்ட்ட ரிஃப்ளெக்ஸால் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம இந்த பகுதியில் அழுத்தம் கொடுத்து வரும்போது எவ்வளோ வலியோடு வந்தாலும் போகும்போது வலி இல்லாமல் போகலாம். அந்த அளவுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதி வந்து மிக முக்கியமானது. எதுவுமே டிசீஸே இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 2 நிமிஷம் இதில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் தலை நரம்புகள் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். தலைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் தலைப்பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் செல்றதுக்கு உதவும். இதனால கண் பார்வை திறன் நல்லா இருக்கும், காது நல்லா கேட்கும், தலையில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்கள்லாம் படிப்படியாக வெளியேறுவதற்கும் இது உதவும். ஆக இது முக்கியமான பகுதி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், சில 1 2 3 4 5 இதில் வந்து 7 பார்ட் இருக்கும் சர்வைக்கலில். அதை 7ஆக பிரிக்கலாம், 1 2 3 4 5 6 7. அப்போ நம்ம பெரும்பாலும் வலியோடு வர்றவங்க எல்லாமே ஒரு ஸ்கேன் எடுத்து தான் வருவாங்க. அதில் பார்க்குறதுக்கும் நம்ம டயக்னோஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். நம்ம டயக்னோஸ் பண்ணுறது எதை வச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து இஃப் யூ ஃபீல் பெயின், வலிகளை வைத்து தான் பயன்படுத்துறது. அந்த வலி எப்படி இருக்குன்னா செப்பரேட்டாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து அழுத்தம் கொடுத்து வலிக்குதானோம்னா அவங்க எவ்வளோ வேணாலும் தாங்கிக்கலாம்.
வலிச்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வழியை வந்து டக்குன்னு வந்து கத்திடுவாங்க, கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு வந்து அன்ஃபேரபிள் பெயின், அதுதான் வந்து அந்த உறுப்பானது பாதிக்கப்பட்டிருக்குன்னு டயக்னோஸ் பண்ண பயன்படும். அப்போ நம்ம பெரும்பாலும் இந்த இடங்கள்ல அழுத்தம் கொடுக்கும்போது இந்த ஸ்டிக்கு எப்போதுமே வந்து சென்டரில் வச்சிடணும். இப்படி வைக்கிறோமா, இது மேலே அழுத்துறது தான். அப்படி வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வரும்போது வலி அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க, அந்த இடம் வந்து பார்க்குறோம். இந்த இடம் என்ன பார்த்து 4, 5, 4, 3ல வருது. சர்விக்கல் 4, 3ல கம்ப்ரெஷன் இருக்கு, ரொம்ப டேமேஜாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க கொடுக்க ரீச் டு எனர்ஜி கழுத்து பகுதிகளுக்கு போகும். அப்போ போக போக அந்த இடத்துக்கு சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் பண்ணும்போது அது டேமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி அது நார்மலுக்கு வர்றதுக்கு உதவும். அப்போ இந்த இடத்துல வலி குறைய குறைய அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய வலி கிராஜுவலாக குறையும். அப்போ கழுத்து ஈஸியாக திருப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அது ஒருத்தருக்கு எவ்வளோ நாள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல ஒரு கோர்ஸ் கொடுக்க கொடுக்க முழுமையாக இதில் வந்து தீர்வு காணலாம். சில பேருக்கு ஒரு மோர் தென் 2 இயர்ஸாக இருக்கும், சில பேருக்கு 1 இயராக இருக்கும், சில பேருக்கு 6 மந்த்தாக இருக்கும், சில பேருக்கு 1 வீக்காக இருக்கும். அதுக்கு தகுந்தாற்போல் பாதிப்புக்கு தகுந்தால் போலும் இந்த அழுத்தம் கொடுக்க கொடுக்க அங்கே கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆயிடும். எப்படி இருந்தாலும் 3 இயர்ஸாக இருந்தாலும் 2 இயர்ஸாக இருந்தாலும் 1 இயராக இருந்தாலும் 1 மந்த்தாக இருந்தாலும் நமக்கு ஒரு சிட்டிங்லேயே வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஆக இதை வந்து ஜென்டிலாக அப்படி வச்சிடறோமா, அப்படியே ப்ரெஷரை கொண்டு வர வேண்டியதான். இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படின்னா இதுலேருந்து அந்த கவர் ஆகி இந்த பக்கம் 1 இன்ச்சு கவர் ஆகி இந்த கவரேஜுக்கு நமக்கு வந்து அழுத்தம் கிடைக்கும். கோடு போட்டது நம்ம இந்த இடத்துல வந்துடுது, இந்த பக்கம் ஒரு விரல், இந்த பக்கம் ஒரு விரல், இந்த கவரேஜுக்கு ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் கிடைக்கணும். அப்போ ப்ரெஷர் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், இந்த பக்கம் வைக்கிறீங்களா இப்படி, இதையும் வச்சு இப்படி ப்ரெஷர் கொடுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் போகிறோமா, இந்த பக்கம் போகணும். இல்லை முன்னாடி வலி இருந்துச்சு நேரத்தில், இப்போ இல்லையில வலி, இப்போ அழுத்தம் கொடுக்குறதா? ஆமாம். இப்போ நல்லா கழுத்தை திருப்பி பாருங்க, சரியா? இப்போ கழுத்தில் வலி இல்லை. ஆமாம், கழுத்தில் வலி இல்லை. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய வலி இது கம்ப்ளீட்டாக நமக்கு போயிடும். இது வந்து நமக்கு கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம பயனலாம். ரெண்டாவது, இதில் அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த கண்களுக்கு நல்லா வந்து ரத்த ஓட்டம் போகும், நர்வ் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா இருக்கிற பிளட் வெசல்ஸ்லேயே மைனூட்டாக பிளட் சப்ளை போகிறது கண்களுக்கு தான், அதே மாதிரி மைனூட்டாக நர்வ் சிஸ்டம் போகிறது கண்களுக்கு தான். ஆனால் அதிகமாக குயிக்காக வந்து பாதிக்கப்படும் கண்கள். அப்போ இதில் கொடுக்கக்கூடிய கண் நரம்புகள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், கண்ணுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான பிளட் சப்ளை கண்களுக்கு போகும். அதே மாதிரி காதுகளுக்கும் நல்லா செயல்திறனை ஏற்படுத்தும், பிரெயினுக்கும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதனால இந்த பகுதி வந்து மிக முக்கியம். இப்போ சின்ன குழந்தைகளை, 1 வயசுக்கு மேலே குழந்தைகளுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படியே மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா, கோகோனட் ஆயில் போயிட்டு அப்படியே ஒரு 30 செகண்ட் பண்ணி விட்டா அப்புறம் அப்பப்போ கழுத்துக்கள் வந்து சுளுக்கு இருக்காது, கழுத்துக்கள் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். ரொம்ப வயசானவங்களுக்கும் நல்லா கையால் கொடுக்கும்போதே நல்லா ப்ரெஷர் கிடைக்கும், வலி ஏற்படும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் வர்றது தான் 4 விரல். இந்த 4 விரல் வைக்கிற போது அது நமக்கு வரக்கூடிய பகுதி தான் என்ன பண்றோம், தொராசிக்கல் அப்படின்னு சொல்றது. இந்த தொராசிக்கல் பகுதியில் பார்த்தோம்னா எத்தனை எலும்புகள் இருக்கு, 12 எலும்புகள் கவர் ஆகுது. இந்த 12 எலும்புகள் பாதிக்கப்படுகிறது. ஹார்ட்டுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கும், லங்ஸுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கும், லிவருக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கும், கால் பிளாடருக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கும், மண்ணீரல் ஸ்பிளீனுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கும், வயிறுக்கு தொடர்புடைய இருக்கும், ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின் தொடர்புடையது இதில் இருக்கும். இதில் வந்து கேஸ் டபுள்னால நிறைய பேருக்கு முதுகு பிடிச்சிக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இதில் தான் பெரும்பாலான இதில் டேமேஜ் அதிகம் உடலில் ஏற்படுறது இல்லை, நான் சென்டரில் இருக்கிறதுனால. இதுக்கு என்ன பண்ணுவோம்னா அப்படி வச்சுடுறோமா, இது வந்து அப்படியே போகும் மெதுவாக, எப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள், ஸ்லிப் ஆகாது, அப்படியே பிடிக்கும் போது ஈஸியாக வந்துடும். பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வலி இருக்கும். நம்ம இது கொடுக்கும்போது எங்கே ஜர்க்காகுது, எங்கே பாதிப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவும். அப்படி வச்சு இப்படி வச்சிடுறோமா, அப்படியே வச்சுட்டு அப்படியே மெதுவாக தான் போகணும். அப்படியே மெதுவாக கொண்டு இந்த அழுத்தம் தான் ரீச் டு எனர்ஜி
அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு வந்து நமக்கு போகும். இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் ஒரு விரல் தூரம், இந்த பக்கம் ஒரு தூரம், அப்படி கவர் ஆகுது பாருங்க. இந்த பார்ட் வந்து அப்படியே கவர் ஆகிடும் ஸ்பைனல் கார்டு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய பிரச்சனை ஸ்பைனல் கார்டில். நிறைய பேர் கேன்சர் வருது, பிளட் கேன்சர் இருக்கு, அதே மாதிரி இந்த போனில் உள்ள கேன்சர் இருக்கு. அதுக்கெல்லாம் என்னன்னா ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாகவே வலி இருக்கும். இப்போ காலையில் கொடுப்போம், மத்தியானம் வலி வந்துடும். அது வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது வரும். இருந்தாலும் அது ரொம்ப டேமேஜ் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஸ்பைனல் கார்டில் கொடுக்க அந்த இடத்துக்கு பிளட் சப்ளையும் ஆக்சிஜனும் போக அதிக பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பதற்கும் ரொம்ப வழியில் கஷ்டப்படுறவங்களுக்கு ரிலீஃப் பண்ணுறதுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி அற்புதமாக வந்து உதவும். இதில் வந்து பார்த்தோம்னா இது என்ன சொல்கிறோம், அப்படி வச்சுட்டு அப்படி பாருங்கள் எப்படி போகுதுன்னு. அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் போயிட்டா அந்த பார்ட்டுக்கு வந்து நமக்கு போகிறதுக்கு அற்புதமாக பயன்படும். சைடில் கொடுத்துட்டு அப்படியே சென்டரில் ஒரு 10 பேர் கொடுத்தீங்கன்னா கையை சிலிப்பாமல் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லம்பார் சேக்ரல். இதை ரெண்டாக பிரித்தோம்னா லம்பார் ஒரு பகுதி, சேக்ரல் ஒரு பகுதி. இந்த லம்பார்லேயும் 5 எலும்புகள் இருக்குது, சேக்ரல்லையும் 5 எலும்புகள் இருக்குது. இப்போ பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்க போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து தான் வருவாங்க. அப்போ வரும்போது பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா லம்பார் 3, 4, சேக்ரல் 1, 2 இதில் தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். லம்பார் 4ல் லம்பார் 3, 4, சேக்ரல் 1, சேக்ரல் 2 இதில் தான் அதிக பாதிப்பு இருக்கும். அப்போ அதில் வந்து கம்ப்ரஷர் அதிகமாக இருக்கும், பல்ஜிங் வீக்கம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அந்த நரம்புகள் அழுத்தத்தினால கம்ப்ரஷன் ஆகி கால்கள் நடக்க முடியாமல் போகும், காலை இழுக்கும். இந்த பெரும்பாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல வைக்கும்போது இந்த ப்ரெஷரை வந்து அப்படி அழுத்தம் கொடுத்து ஸ்டிக்கை எப்போதுமே இங்கே வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ரொட்டேட்டிவ் ப்ரெஷர் இப்படி போது பிறகு அப்புறம் தான் கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகும்போது இந்த இடத்துல வரும்போது இங்கே வழி இல்லை, இங்கே வரும்போது வழி இருக்குன்னா அது எங்க லம்பார் 4ல் வந்து ப்ராப்ளம் இருக்குது, சேக்ரல் 1ல நம்ம. அப்போ அந்த இடத்துல நிறுத்தி ரொட்டேஷனல் ப்ரெஷர் இந்த இடத்துலயே நல்லா விட்டு ஒரு 10 கவுண்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொடுத்து அப்படியே கொண்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அந்த வலி வந்து கொடுக்கும். ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு அப்படி நடந்து பார்க்க சொன்னீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அது ஜென்டிலாக ப்ரெஷர் கொடுத்துருவோம். இப்போ கொடுத்துட்டு அது சயாட்டிகா ப்ராப்ளம்னு பேர் சார். அதான் அந்த பிக்சர் போட்டுருக்கோம்ல, அது சயாட்டிகா ப்ராப்ளம். இது வந்து வேற, அது இந்த சப்ஜெக்ட் இன்னும் வரல. நம்ம இது ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள வலி என்னன்னா அந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பெயின் வந்து மூவ்மெண்ட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல பேக்கில் பெயின் இருக்கும், இந்த இடத்துல தான் வலி இருக்கும். இதுக்குள்ளேயே கழுத்துல வரைக்கும்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள வலி கம்ப்ரெஷன் ஆகி அப்படியே நிறைய பேருக்கு வந்து அந்த தொடையில பயங்கரமா வலி இருக்கும், இங்கே இழுக்கும். அது வந்து சயாட்டிகா பெயின் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கக்கூடிய L4, L5, சேக்ரல் 1, 2 இதுல வந்து அந்த நெர்வ்ஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆயிடுது. அந்த நரம்பு வந்து அழுத்திட்டு அப்படின்னா கால்களை இழுக்க ஆரம்பிக்கும். அப்ப சில பேருக்கு வந்து இந்த சயாட்டிகா பெயின் வரும்போது பேக்ல பெயின் இருக்காது, இந்த தொடை பகுதியில் தான் கடுமையான வலி இருக்கும். நீட்டி படுக்க முடியாது, நடக்க முடியாது, இந்த 2 வீலர்ல ஏறி உட்கார முடியாது, சொந்த கார்ல உட்கார்ந்தாலே கஷ்டமா இருக்கும், இறங்கும் போது கஷ்டம், உட்காந்துட்டு ஏந்திரிக்கும் போது கஷ்டம், கண்ணில் தண்ணீர் வந்துடும், இழுக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு கடுமையான வலியை கொடுக்கறது தான் சயாட்டிகா பெயின். நிம்மதியாக தூங்க முடியாது. அப்போ இது என்ன ஆகுது, அது பாதிப்பு எங்க ஆகுது, இந்த லம்பார் 4லையும் சேக்ரல் 1, 2லையும் இந்த நரம்பு ரூட் வந்து கம்ப்ரெஷன் ஆயிடுது. இந்த எலும்பு இப்படி இருக்குன்னா நரம்பு இப்படி போகுதுன்னா இதில் வந்து மாட்டிக்குது. அப்போ இதை எடுக்க முடியாது. அப்போ போகும்போது எம்ஆர்ஐ எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். மாடர்ன் மெடிசனில் நம்ம சிஸ்டத்தில் வந்து இந்த அழுத்தம் கொடுக்க இங்கே இருக்கிற ஆடி வெளியில் வரக்கூடிய அமைப்பு சிஸ்டத்தை கொண்டு வர்றது. ஏன்னா அந்த அழுத்தத்திலிருந்து அது வெளியில் வந்துச்சுன்னா பிரச்சனை தீர்ந்துச்சு. அதுதான் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். இப்போ இது ஒன் ஆஃப் த நேச்சர் சிஸ்டம். அப்போ ஸ்பைனல் கார்டு பர்டிகுலர் ப்ராப்ளம் அதே இடத்துல இந்த இடத்துல கடுமையாக வலி இருந்து உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் ஆகும். இது வந்து வலி இங்கே இருக்கிறது குறைஞ்சி கால்களுக்கு தான் அதிகமாகும். அது சயாட்டிகா ப்ராப்ளம். ஆக நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு சர்விக்கல், தொராசிக்கல், லம்பார், சேக்ரல் இதுதான். இதில் வந்து எந்த வழியும் இல்லைன்னாலும் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா ஸ்பைனல் கார்டு கொடுத்துட்டு வந்தோம்னா உடலுக்கு வந்து சீரான ரத்த ஓட்டம் உடல் பகுதிக்கு எல்லாத்துக்கும் போகும். நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், உடலில் உள்ள நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள்கள் வெளியேறும், நல்ல மெமரி பவர் இருக்கும். எல்லாத்துக்குமே இது நல்லது. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் ஒன்றும் டவுட் இல்லைல்ல? யார் வந்தாலும் கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்தை திருப்ப முடியாது இங்கே கொடுக்கணும். நடு முதுகு வலிக்கு, இது லம்பார் சேக்ரல் பிரச்சனைக்கு இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். நம்ம இதை கொடுத்துட்டு உள்ளுறுப்புகள் தொடர்புடைய பாயிண்ட் இருக்கு, கடைசியாக சொல்லி தருவோம், அதையும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும்.
அதனால வந்து இன்னைக்கு ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தம்பிங்கர் சைடு உள்ள ஸ்பைனல் கார்டு பாயிண்ட்ல சர்வைக்கல், தொராசிக்கல், லம்பார், சேக்கரல் சம்மந்தப்பட்டது ரிஃப்ளெக்ஸாலஜி முறை எப்படி அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணதான் நல்லா வந்து வரும். இதுல என்ன பெனிஃபிட்னா 4 டைப் ஆஃப் பெனிஃபிட் இருக்கு. இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கோம், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், ஏதாவது கோயில் போறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் போறீங்க, யாருக்காக ஒருத்தர் கழுத்து பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு ஒரு பேனா இருந்தாலும் சரி டக்குன்னு எடுத்துட்டு என்ன செய்யலாம், அந்த அளவுக்கு இந்த இடத்துல வச்சு நல்லா அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா உடனே வலி ரிலீஃப் ஆயிரும். பையன் அழுகுறான், சும்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டுனா கையால நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா அப்போ பயன்படுத்திக்கலாம். வயசானவங்களும் எங்க வெளியில போறீங்க, வழியில துரியா பேக் பெயின் நடக்க முடியல, இந்த இடத்துல அப்படியே அழுத்தத்தை நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னு பேக் பெயின் வந்து ரிலீஃப் ஆயிரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமெடி பை ரிஃப்ளெக்ஸாலஜி எந்த இடத்துல எந்த நேரத்துலையும் நம்ம பேக் உடல் ரீதியாக வரக்கூடிய வலிகளை உடனடியாக ரிலீவ் பண்ணுறதுக்கு இது பயன்படும். பெனிஃபிட் டக்குன்னு போயிட்டு இருக்கோம், யாராச்சும் வந்து 2 வீலர்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க, முதுகு அடிபட்டு ஏந்திரிக்க முடியல, இதில் கொடுத்தாச்சுன்னா ஈஸி ஆயிரும். வலி எவ்வளோதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் ரிலீஃப் ஆயிரும். அப்போ அதுலேருந்து ரிலீவ் பண்ணி தானாக ஏந்திரிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் முறையான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். அதனால எந்த நேரத்துலையும் நம்ம எங்கே போனாலும் ஊருக்கு போனாலும் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போயிருங்க, எப்போ வேணாலும் எல்லாருக்கும் பயன்படும். சரிங்களா? அதனால நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி பாடத்தில் இன்னைக்கு ஸ்பைனல் கார்டை பற்றி சொல்லியிருக்கோம். இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து இன்னும் லேட்டஸ்ட் மாடலில் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். டிப்ளமா இன் ஃபுட்ப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 94464106288255454847. நன்றி, வணக்கம்.